இன்றைய நாளுக்குரிய வசனம் ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 11-12. நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை அதிகாரம் உள்ளது, வார்த்தை வாழ வைக்கும். பாருங்க, நம்ம பிரசங்கம் கேட்கும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொல்லி பரவசமாகலாம். பிரசங்க கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ஒன்றுமில்லாம போல ஒரு உணர்வு வரும், சரிங்களா? அப்படி கிடையாது. பிரசங்க கூட்டம் முடிஞ்சாலும் சபை கூட்டம் முடிஞ்சாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆண்டு கொண்டே இருக்கணும். தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆண்டு கொண்டே இருக்கணும். அதான் ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அழகு. அதனால இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வசனம் என்னன்னா, நாம் சுதந்திரிக்கிற போற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அப்படின்னா என்ன சொன்னா, வாழ்க்கையிலே ஒரு ஏற்றமும் இரக்கமும் இருக்கும். இரக்கம் இருந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும், இரக்கம் இருந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். ஆனா விசுவாசிக்கணும், நம்ம மலையை நோக்கி பயணிக்கிறோம், உயரத்தை நோக்கி பயணிக்கிறோம், இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நோக்கி பயணிக்கிறோம். ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம பிரயாணப்பட போகிறோம். 2024 பலருக்கு அநேக நன்மைகளை தேவன் கொடுத்திருந்திருக்கலாம், பலருக்கு அநேக இழப்புகள் வந்திருக்கலாம். அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்ம மீட்டெடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். சிலர் போன வருடத்தை அற்பமா துவங்கி அதிசயமா முடிச்சிருக்கலாம். சிலர் போன வருஷத்தை பயங்கர அதிசயமா ஆச்சரியமா தொடங்கி ஒன்றும் இல்லாம முடிச்சிருக்கலாம். சிலர் எப்படி தொடங்கினாங்களோ அப்படியே முடிச்சிருக்கலாம், சரியா? இப்ப வாழ்க்கை ஒவ்வொரு விதற்கும் ஒவ்வொரு விதமாக தோணுகிறத வருகிறத நம்ம பார்க்கலாம். ஆனா நமக்கு கர்த்தர் நன்மையை செய்வார், நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு கர்த்தர் நன்மையை செய்வார். இதுல நம்ம என்ன நம்ம பார்க்க போறோம்னா, 2025 கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. மனுஷருடைய வழிகள் அல்ல, மனுஷருடைய பாதைகள் அல்ல, அவருடைய பாதைகள். அப்ப நம்ம அவருடைய பாதைகள் எதுவென்று முதலாவது தெரிந்து கொள்ளணும். பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிற நம்முடைய தேவன் அவருடைய பாதைகள் எதுவென்று போதித்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை, அவருடைய வேதத்தை பின்பற்றுவதே அவருடைய பாதையா இருக்கிறது. நாம் அவருடைய பாதையில் நடப்போம் என்றால் நாம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளலாம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு தேசம், ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். இதுல பாத்துங்க, இந்த மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்திலே அநேக நீரூற்றுகள் இருக்கும். தேவன் நமக்காக கொடுத்த நீரூற்றை ஒரு மலை தாழ்ச்சியான காலமோ ஒரு வறண்ட வெப்பநிலையோ அல்லது மனிதர்களோ அதை எடுத்து போட்டு விட முடியாது. ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேவன் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு, கிறிஸ்துக்குள்ளான மனிதனுக்கு புது கிருபையை தருகிறார். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. வாழ்நாள் தோறும் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி உடைய கிருபையினாலே திருப்தியாக்கும் அப்படின்னு மோசே பாடுறாரு இல்லையா? அப்ப நம்ம காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. காலையில நாம அவருடைய கிருபையை பயன்படுத்திக் கொள்ளணும். எப்படி? பிரசங்கி 11:6 காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. காலையில கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த உடல் சரீரத்தில் உள்ள சத்துனால, பலத்தினால கர்த்தர் உனக்கு என்ன வேலையை செய்யும்படி கொடுத்திருக்கிறாரோ, பிரசங்கி 9:10 பிரகாரம் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். முழு பலத்தோடு செய். நீங்க என்ன தொழில் வேணாலும் செய்யலாம், என்ன பதவியில வேணாலும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு பிரசங்கி மூலியமா, செய்கிறதே முழு பலத்தோடு செய். பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. ஒருவேளை ரெண்டுமே நல்ல விளைச்சலை தரலாம்.
பொது மொழிபெயர்ப்புல பிரசங்கி 11:6 இப்படி மொழிபெயர்த்திருப்பாங்க. ஒருவேளை ரெண்டுமே நல்ல பலனை தரலாம். அதனால நமக்கு கொடுத்த ஒரு வேலையிலே, பணியிலே, தொழிலே, குடும்பத்திலே உண்மை உற்சாகமா இருக்கும் பொழுது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப காலையிலே உன் விதையை விதை அப்படி சொல்லும் பொழுது கையில நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விதை இருக்குது. மோசேட்ட பார்த்து கேட்கிறார் இல்லையா, உன் கையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறார். சிறியதை கொண்டு பெரிய அற்புதத்தை செய்கிற தேவன் நம்முடையது. மோசே கையிலே ஒரு கோல் தான் இருந்தது, அதை வைத்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறத பார்க்கலாம். தாவீது கரங்கள்ல ஒரு சின்ன கூழாங்கல் தான் இருந்தது, அதை வச்சு தேவன் அற்புதத்தை செய்யறத பார்க்கலாம். சிம்சோன் கரத்துல ஒரு கழுதையோட தாடை எலும்பு தான் இருந்துச்சு, அதை வச்சு தேவன் அற்புதத்தை செய்யறத பார்க்கலாம். சம்காருடைய கரங்கள்ல ஒரு தாற்றுக்கோள் தான் இருந்தது, அந்த தாற்றுக்கோளை வைத்து ஒரு அற்புதங்களை செய்யறத பார்க்கலாம். சரிங்களா? அப்ப சின்ன பொருளோ பெரிய பொருளோ அது கர்த்தருக்கு முக்கியம் அல்ல, நாம் தான் முக்கியம். நாம் அவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான் முக்கியம். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன், அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்ப நாம ஒரு விசுவாசம் வைத்திருக்கணும். நாம் மற்றவர்களை போல அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, ஒளியின் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை. அவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். அப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா சவால்களை சந்திக்கணும். சும்மா யாரும் வேலை தந்துட மாட்டாங்க. 30 நாள் வேலை செஞ்சாதான் சம்பளம், காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலை செஞ்சாதான் தினக்கூலி. அப்ப ஒவ்வொரு கூலிக்கும், ஒவ்வொரு சம்பாத்தியத்துக்கும் அப்ப கூலியை கொடுக்கிறவர், சம்பாத்தியத்தை கொடுக்கிறவர் நம்மிடம் இருந்து உழைப்பை எதிர்பார்க்கிறார். அப்ப ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா சவால்களை சந்திக்கணும். எஜமான் கொடுத்த வேலையை நம்ம சரியா செய்து முடிக்கணும். அப்ப ஒரு பெரிய மாற்றத்துக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். இதே 2024 இல்ல, முதல்ல ஆதி காலத்துல இருந்தே நம்ம எப்படி எந்த ஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கிறோமோ, எந்த இடத்துல, எந்த வீட்டுல, எந்த பணியில இருக்கிறோமோ அதே போலதான் இருக்கு. ஒரு முன்னேற்றமும் கிடையாது. வருமானத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு குடும்பத்துல இன்னுமாய் சமாதானம் இல்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆனா நமக்கு எதிராக உள்ளவர்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்த வீட்டுக்காரங்க, நம்மளோட பணி செய்யறவங்க ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் பொழுது அநேகர் இப்படி சொல்றத பார்க்கலாம். நான் கர்த்தருக்குள்ள உண்மையாத்தான் இருக்கேன், உத்தமத்தான் இருக்கேன், என்னால முன்னேற முடியல, என்னால இன்னும் கடன் அடைக்க முடியல அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அநேகருடைய விருப்பம் என்ன அப்படின்னா ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை, மொத்தத்திலே ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை. ஆனா அந்த மூணுமே மனிதர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பா விசுவாச பிள்ளைகளுக்கு வியாதி இருக்குது, கடன் இருக்குது, மொத்தமா எதிர்காலத்தை சந்திக்க பயம் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா விசுவாசத்துல இன்னும் வளரலை. யாரும் நம்ம சீக்கிரமா வளர விட மாட்டாங்க. நம்மளுடைய உற்சாகத்தை கொல்லுகிறவர்கள் அநேகர்களா இருக்காங்க. நம்ம முன்னேறலாம் நினைக்கும் பொழுது நம்மளை தடுப்பாங்க. அவனை முன்னேற விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட அவன் நல்லா இருக்க கூடாது, அவன் நம்மளை விட முன்னேற கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உலகத்துல அநேகர் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தகப்பன் அப்படியாப்பட்டவர் அல்ல. நான் செய்ததை பார்க்கணும், நீ அதிகமா செய்யணும் அப்படின்னு ஒரு உண்மையான தகப்பன் தான் நினைப்பான். நான் வாழ்ந்ததை விட என் பிள்ளை நல்லா வாழணும். அதான் உண்மையான தகப்பன். உண்மையான தகப்பனுக்கு லட்சணம் என்னன்னா, நான் வாழ்றதை விட என் பிள்ளை நல்லா வாழணும். நம்முடைய ஒரு உலகத்தானே இப்படி நினைக்கும் பொழுது, ஒரு உலகத்துக்குரிய மனுஷனே இப்படி நினைக்கும் பொழுது பரம தகப்பன் எப்படி நினைப்பாரு? சரியா? நான் செய்கிறவர்களை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்காரு. அப்ப நாம் இயேசுவோட பிள்ளைகளா இருக்கிறோம். சரிங்களா? நாம் உலகத்திலே வாழ்ந்திருக்கும்படியாக, ஒரு கடன் இல்லாத வாழ்வு வாழும்படியாக, ஒரு நோய் இல்லாத வாழ்வு வாழ்வும்படியாக, ஒரு பயம் இல்லாத வாழ்வு வாழ்வும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த புதிய வருடத்திலே மற்றவர்களை பார்க்க கூடாது. மற்றவங்க முன்னேறாங்க, மற்றவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படி பார்க்க கூடாது. நாம நம்மளை பார்க்கறத விட கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கணும். அவரே நம்முடைய வலது பார்சத்துல வைத்திருக்கணும். அப்பதான் நம்ம அசைக்கப்படாம இருப்போம். வேதத்திலே பல பரிசுத்தவான்கள் தங்களுடைய துயரமான பின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் கொடுத்து அந்த ஒரு நல்ல தரிசனத்தின் மூலியமாக, நல்ல வார்த்தை மூலியமாக, இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல நடத்துதலின் மூலியமாக புதிய வாழ்க்கைகளை பெற்றுக்கொள்கிறத பார்க்கலாம். ஆதாம் உலகத்தின் முதல் மனிதன், யாருமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே முதல் ஆளாக வந்து நிக்கிறத பார்க்கலாம். அவனுக்கு எந்த அனுபவமே இல்லை,
இல்லை. முதலாம் ஆதாமுக்கு எந்த அனுபவமோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவன் பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து உலகத்தில் எந்தெந்த ஜீவராசிகள் இருக்கிறதோ, எந்த பறவைகள்லாம் இருக்குதோ, இதெல்லாம் அழகா பேரிட்டு வைக்கிறான், ஞானமா இருக்கிறான். ஆனா விழுந்து போயிட்டான். அனுபவம் இல்லை. அதே இது ஆதாம்ல இருந்து 10வது தலைமுறையாக வரக்கூடிய நோவா. ஆதாம் எந்த மனிதனுமே இல்லாத ஒரு புதிய உலகத்துக்குள்ள போறான். நோவா மனிதர்கள் வாழ்ந்து முடித்தே அந்த உலகத்துக்குள்ள போறான். அவனால ஒரு புதிய ஜனப்பெருக்கம் உண்டா இருக்கிறத பார்க்கலாம். ஆதாமை தெரிந்தெடுத்த தேவன் அதேதான் நோவாவை தெரிந்தெடுக்கிறார். நோவாவுக்கு பிறகு 11 தலைமுறைகள் கழித்து ஆதாமிலிருந்து 21வது தலைமுறையாக ஆபிரகாம் வருகிறாரு. அந்த கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவனை தெரிந்தெடுக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் இந்த வசனம் வருது பாருங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என்னுடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல இருக்கும். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். அதே போல இந்த 2025 தேவன் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார். என்ன அந்த தேசம்? அது மழை தண்ணீரை குடிக்கிற தேசம், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேசம். அப்ப அந்த தேசத்துக்குள்ளே, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா அவருடைய கற்பனைகளை, நியமங்களை, பிரமாணங்களை கை கொண்டு அவருடைய வழிகளை நடக்கும் பொழுது அந்த பரமதேசத்துக்குள்ளே நம்ம போலாம். அப்ப வாழ்க்கை மாறணும்னா முதலாவதாக நம்மளுடைய மனநிலை மாறணும். பாருங்க, மனநிலை மாறாம மாற்றம் வராது. அப்ப நாம முதலாவதாக நம்மை மாற்றிக்கொள்ளணும். எப்படி பவுல் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறாரோ, ஆவின் கனிகளை பெற்றிருக்கிறாரோ, ஆவின் வரங்களினாலே நிறைந்திருக்கிறாரோ, அதே போல இயேசுவின் அச்சு அடையாளங்களை நாம் தரிக்கும் பொழுது, இயேசுவின் சுவாப கிளைகளை நாம் பெற்றிருக்கும் பொழுது நாம் அவரை போல மாறலாம். சரிங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் வரணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளணும். சரிங்களா? அநேகர் அவங்களே ஏமாற்றிக் கொள்வாங்க. நான் நல்லா இருப்பேன், வாக்குத்தத்தம் வந்துருச்சு, வசனம் வந்துருச்சு, சரிங்களா, நான் ஒன்னும் செய்ய தேவையில்லை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சும்மா இருக்கும்போது கர்த்தர் யுத்தம் செய்ய மாட்டாரு. நாம அவருக்காக விசுவாசத்தோடு இருக்கும் போதுதான் நமக்கு கர்த்தர் யுத்தம் செய்வார். அப்ப நாமளே ஏமாற்றிக் கொள்ளாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையிலே உண்மை உத்தமமா இருக்கும் பொழுது, அடுத்தவனை ஏமாற்றாமல் பிழைக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம்? அடுத்தவங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தவங்க எல்லாம் மாற மாட்டாங்க, உலகம் எல்லாம் மாறாது, அடுத்தவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நாம கர்த்தருக்குள்ள மாறணும். கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியா நாம மாறணும். ஒரு மனிதனுக்கு புதிய இருதயம் வரும் பொழுதுதான் அந்த மனிதன் ஒரு புது சிருஷ்டி ஆகிறான். புது சிருஷ்டி ஆகும் பொழுது புது ஆவி அவனுக்குள்ள நிலைத்திருக்கிறத பார்க்கலாம். புது ஆவி அவனுக்குள்ள நிலைத்திருந்தா தேவன் புதிய எண்ணெயினாலே நம்மை அபிஷேகம் செய்வார். அபிஷேகம் செய்யப்பட்ட எந்த மனுஷனும் புதிய பலனை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கான். புதிய பலத்தை பெறும் பொழுது கர்த்தர் நமக்காக ஒரு நாமத்தை சூட்ட உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய நாமம் இன்னதென்று அறிந்திருக்கிறார். அவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நம்முடைய நாமம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அவன் பேரு யாக்கோபா இருக்கலாம், ஆனா தேவன் அவனுக்கு இட்ட பெயர் இஸ்ரவேல். ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பனா இருக்கலாம், ஆனா பாருங்க, அந்த இஸ்ரவேல் தேசம் யாருடைய பேரால் அழைக்கப்படுதுன்னா ஆபிரகாமுடைய பேரனான வழித்தோன்றலான இந்த யாக்கோபு பேர்ல தான் அழைக்கப்படுகிறத பார்க்கலாம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், ஆனாலும் தேவன் அவனுக்கு கொடுப்பேன்னு தேசத்துக்கு அவன் பேரை வைக்கல. யார் பேரை வைத்தாரு? யாக்கோபு பேரை வைக்கிறார். இஸ்ரவேல், அந்த தேசத்துக்கு இஸ்ரவேல்னு பேரை வைக்கிறத பார்க்கலாம். அப்ப விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமா இருக்கலாம், ஆனா தேசத்தோட தந்தையா யாக்கோபு மாறி போனா. ஏன்? அவனுக்கு ஒரு புதிய நாமம் சூட்டப்பட்டது. கர்த்தருக்குள்ளே நமக்கு ஒரு புதிய நாமம் இருக்கின்றது. அதனால புதிய நாமம் சூட்டப்படும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளே கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். நாம சுதந்திரிக்க போற தேசத்துல நாம வாழ்ந்திருக்கணும்னா, அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னா மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசத்துல நாம் பள்ளத்தை நோக்கி இறங்கக்கூடாது, மலைகளை நோக்கி ஏறணும். மலை ஏறுவதற்கு அநேகருக்கு பயமா இருக்கு. அதோடைய உயரத்தை பார்த்து மலைக்கிறாங்க.
அதனுடைய பாதைகள் தெளிவா இல்லாததுனால பயப்படுறாங்க. ஒரு இருளும் ஒரு புயலும் பாதையை தடுக்கிறதுனால அவங்க பயந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய சமூகத்தை நாம தேடும் பொழுது, அவர் வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது, ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய ஆவி நம்மை வழி நடத்தும். புதிய வெளிச்சம், புதிய ஆவி நம்மை வழி நடத்தும். நம் அறியாத பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார். அறியாத பாதையிலே யோசுவா 3:4 இதற்கு முன்பே நீங்கள் இந்த வழியாய் ஒருபோதும் போனதில்லை. நம்ம நினைக்கணும், நம்ம முன்னேறோம் அப்படின்னு நினைக்கணும்னா, செய்த வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படியே தான் இருப்போம். ஒரே வேலை, ஒரே சிந்தனை, அப்படியே தான் இருப்போம். வாழ்க்கை மாறவே மாறாது. மற்றவர்களை போல நாம் சம்பாதிக்க முடியாது. மற்றவர்களை போல நல்லா ஜெபம் பண்ண முடியாது. வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னா, நாம ஒரே வேலை செய்யாம கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது நாம ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து, என்னுடைய தரிசனம் என்ன, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, தேவனே நீர் எனக்காக என்னை ஏன் அழைத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தரிசனத்தை முதலாவது புரிந்து கொள்ளணும். ஒரே விதமான வாழ்க்கையில நம்ம முன்னேறி விட முடியாது. ஆண்டவர் யோசுவா 3 சொல்றாரு இல்லையா, இதற்கு முன்னே நீங்கள் இந்த வழியாய் ஒருபோதும் போனதில்லை. அப்ப அநேகருக்கு போகாத வழியில போகிறதுக்கு பயம். ஏன்னா எங்க தொலைஞ்சு போயிருவோமோ, எங்க நம்மளை இழந்து போயிருவோமோ, நம்மகிட்ட உள்ள பொருளை இழந்து போயிருவோமோன்னு அப்படின்னு ஒரு பயம். அப்ப அறியாத பாதையில போகும் பொழுது நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல திக்கி திணறி நிற்கும் போது, எந்த சைடு போறதுன்னு நினைக்கும் போது நம்மளுடைய காதுகள்ல ஒரு சத்தம் கேட்கும், வழி இதுவே அப்படின்னு. வலப்புறமும் இடப்புறமும் சாயாம வழி இதுவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தம் கேட்கும். அதனால நாம் உலகத்தாரை போல இல்லாம பாருங்க, காலையில எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், செய்த வேலைதான் செய்யறோம். யாரெல்லாம் தங்களுடைய மூளையை, புத்தியை, ஞானத்தை கர்த்தருக்குள்ளே உபயோகித்து, ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த உச்சிதமான தேசத்துக்குள்ள, உச்சிதமான ஆசீர்வாதத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவர்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதனால பாருங்க, ஒரு அறியாத ஆரம்பமா இருக்கலாம். அந்த அறியாத 2025 என்ன நடக்க போகுது யாருக்கு என்னவும் தெரியாது. சில பேர் பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. அது வருஷத்தினுடைய முடிவுல இந்த இவர் இப்படி சொன்னாரு, அந்த அவர் அப்படி சொன்னாரு, எதுவுமே பலிக்கல அப்படின்னு நம்ம பத்தி சொல்லுவாங்க. அப்ப உண்மையான தீர்க்க தரிசனம் எது அப்படின்னு நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் உண்மையான தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. இந்த அறியாத ஆரம்பத்துல நாம் அடியெடுத்து வைக்க போனோம் அப்படின்னா, இப்ப நமக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இருக்கு. கர்த்தர் எனக்காக வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா, வாக்குத்தத்தத்தை நாம் நினைத்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும், வாக்குத்தத்தம் நிறைவேறாத சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வார்த்தை கொடுத்தார்னா அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்ப ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு நினைக்கும் போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதனால ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆனா ஆரம்பிக்கணும் சரிங்களா. நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், எந்த காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டோம், பயப்படுறோம், அதே காரியத்துலதான் இருக்கிறோம். புதிய ஜெபத்தை கூட்ட மாட்டோம், வேலையை சரியா செய்ய மாட்டோம். ஜெபத்தை கூட்டாம நமக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யாம ஆசீர்வாதம் வரணும்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஜெபத்தை கூட்டணும், முழங்கால் படியிடணும், நல்ல கர்த்தருக்குள்ளே பேசணும், மகிழ்ந்திருக்கணும். நமக்கு கர்த்தர் என்ன வேலையை கொடுத்திருக்காரோ அதை உண்மையும் உத்தமமா செய்யணும். அடுத்தவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி இருக்கும்போது ஒரு வேலை, முதலாளி இல்லாத ஒரு வேலை, இதுதான் அநேகர் செய்யறாங்க. முதலாளி இருந்தாலும் ஒரே வேலை, முதலாளி இல்லாத போதும் ஒரே வேலை. நல்ல ஒரு உக்ரானக்காரனை போல நாம இருந்தா கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். சரிங்களா. உலகம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்காம உன்னதமானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேகர் தொழில் ஸ்தலங்கள்ல கேமராவுக்கு பயந்துதான் வேலை செய்வாங்க. ஆனா நாம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் குடும்பம் நடத்துகிற விதத்தை கர்த்தர் பார்க்கிறார், நான் வேலை செய்கிற விதத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்னும் நல்லா சொல்ல போனா இதெல்லாம் வெளியரங்கமான காரியங்கள். இன்னும் நல்லா சொல்ல போனா கர்த்தர் நான் சிந்திக்கிற சிந்தனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது நாம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா சரிங்களா நம்ம உயர்ந்து கொண்டே இருப்போம். அதனால
இதற்கு முன்னே நீங்கள் இந்த வழியாய் ஒருபோதும் நடந்து போனதில்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ என் கூட நடந்து வா அப்படிங்கிறார். அவருடைய சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். பலவைகள் எல்லாம் கலைந்து போடணும், புதியவைகளை நாம எடுத்துக்கொள்ளணும். புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவார் தேவன். புதிதும் கூர்மையான எந்திரம், சரிங்களா? அநேகர் எந்திரத்துல பாத்தீங்கன்னா எந்திரம் வேலை செய்யாம இருக்கும். ஆனா தேவன் நம்மளை எந்திரமாக மாற்ற போகிறார். கர்த்தருக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்ற போகிறார், சரிங்களா? அப்ப இந்த நாளுடைய வாக்குத்தத்தின்படி நம்மை தேவன் மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். நாம நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் உலகம் பார்க்குது, அவர் பார்க்கிறாரு, இவர் பார்க்கிறான்னு வேலை செய்யாம கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.